ஆமாம், இப்போ கேன்சர்னாலே மரணம்னு எல்லாரும் ஒரு மித்து எல்லாரும் வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன? கேன்சர் இஸ் ஒன்லி a word, not a sentence. மார்பக புற்றுநோய்னா என்ன, அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் மேம். கண்ட்ரோல் இல்லாமல் தான் தோண்டித்தனமாக நிறைய மல்டிப்ளை ஆகிறத புற்றுநோய்னு சொல்கிறோம். சொன்ன மாதிரி 40 வயதுகளுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் 30 வயதுலேயே இப்போ அதிகமாக மார்பக புற்றுநோய் ஏற்படுறதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? நம்ம ஒரு 28க்குள்ளே ஃபஸ்ட்டு சைல்ட் பர்த்னு சொல்லுவோம். அந்த பிரெஸ்டுடைய வேலை அது வேலையை பண்ணிருச்சுன்னா பெட்டர். Obesity is equally important in breast cancer risk. ஸோ அப்புறம் ஆல்கஹால். மார்பகத்தில் கட்டி இருந்தாலே அது புற்றுநோய்க்கான கட்டியா? நார்மல் கட்டிக்கும் புற்றுநோய் கட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? 9 கட்டி கேன்சர் இல்லைன்னா கூட அந்த ஒரு கட்டி கேன்சராக இருக்கலாம் இல்லையா? வலி இல்லாத கட்டி ஆபத்தானதா மேம்? பிரெஸ்ட்டில் ஒரு தொந்தரவுனாலே சுய பரிசோதனை எந்த வயசுலேருந்து பண்ணலாம், என்ன எப்படி அதோட வழிமுறைகள் எங்களுக்கு இப்படி விரித்து வச்சா தெரியாது. எல்லாம் ஒன்றா சேர்ந்து கப்ட் ஃபிங்கர்ஸில் சோப் போட்டு ஃபுல்லாக நம்ம தடவி பார்க்கும்போது நமக்கு நம்மளே பரிச்சயப்படுத்திக்கிறோம். ஆனால் பிரெஸ்ட் இஸ் நாட் அ ஸ்டாட்டிக் ஆர்கன். யங் விமனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பீரியடுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்கும், பீரியடுக்கு அப்புறம் ஒரு மாதிரி இருக்கும். மறுசீரமைப்பு, அதாவது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது சரியா மேம்? கண்ட்ரோல், சுகர், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், கிட்னி ப்ராப்ளம்ஸ்னால் அப்போ அதுக்கு மீறி சில பேருக்கு அதுதான் செய்யுது. அது தட் இஸ் நாட், நம்ம we are not God, no. மார்பக புற்றுநோய் வந்தவங்க ஃபாஸ்டிங் இருக்கலாமா? அந்த ஃபாஸ்டிங் ப்ராசஸ் ஆட்டோஃபேஜிங்கிறத ஒன்று ஸ்டிமுலேட் பண்ணுது. ஆட்டோஃபேஜின்னா ஈட் யோர் செல்ஃப். லைக் ரிவர்சலுக்கெல்லாம் இப்போ நான் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட் இட். மருந்து சாப்பிட்டா டெஃபினெட்லி டேஞ்சர். நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மார்பக புற்றுநோய் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் செல்வி ராதாகிருஷ்ணன் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். முதல்ல மார்பக புற்றுநோய்னா என்ன, அதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க மேம். புற்றுநோய்ங்கிறது ஒரு அப்நார்மல் அன்கண்ட்ரோல்டு ப்ராலிஃபரேஷன் ஆஃப் டிஷ்யூ. நார்மலாக இல்லை, கண்ட்ரோல் இல்லாமல் தான் தோண்டித்தனமாக நிறைய மல்டிப்ளை ஆகிறத புற்றுநோய்னு சொல்கிறோம். அது லொக்கேஷன் பொறுத்து இந்த ஆர்கனில் புற்றுநோய் அப்படின்னு சொல்கிறது தான். மார்பகத்தில் பால் குழாய்கள் இருக்குது இல்லையா, மில்க் டக்ட்ஸ், அதில் தான் பொதுவாக அதிகமாக வரும். 90% பிரெஸ்ட் கேன்சர்ஸ் பால் குழாயில், இந்த மில்க் டக்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டக்டில் கார்சினோமான்னு சொல்லுவோம், அதில் வரக்கூடியது தான். அங்கே அந்த அப்நார்மலாக அந்த growth வளர்கிறத தான் மார்பக புற்றுநோய்னு சொல்கிறோம். மார்பக புற்றுநோய் வெளிநாடுலேருந்து இந்தியாவில் எவ்வளோ வேறுபடுது, அது குறித்து எங்களுக்கு சொல்லுங்கள். ஏஜ் நம்ம ஊரில் கொஞ்சம் யங்காக இருக்குது. அவங்கள கொஞ்சம் 50 and above பேஷண்ட்ஸுக்கு நிறையா கேன்சர்ஸ், பிரெஸ்ட் கேன்சர்ஸ் பார்க்குறாங்க. நமக்கு இங்கே கொஞ்சம் 40ஸ்லேயே பார்க்குறோம். கொஞ்சம் அண்டர் 40 நம்ம ஒரு 14-15% பார்க்குறோம். ஸோ அண்டர் 40ன்னா 30ஸ்லேயே ஒரு 100 பேர்த்தில் ஒரு 14-15 பேர்த்துக்கு, 100 கேன்சர்ஸ் எடுத்திங்கன்னா 100 பிரெஸ்ட் கேன்சர்ஸில் ஒரு 14-15% அண்டர் த ஏஜ் ஆஃப் 40 நம்ம பார்க்குறோம். அப்புறம் 40 to 50 நிறையா பார்க்குறோம். கம்பேரிட்டிவ்லி வெஸ்ட்டில் யங்கர் பீப்புள் கம்மி, ஓல்டர் பீப்புளுக்கு நிறையா இருக்கும். அது ஒன்று தான் சார்ட் ஆஃப் ஸ்லைட் டிஃப்ரென்சஸ். இந்திய பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் விகிதம் அதிகரிச்சிருக்கு, அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கட்டாயமாக அதிகரிச்சிருக்கு. இப்போ நான் ப்ராக்டிஸ் ஆரம்பித்தது இந்தியாவில் நான் கொஞ்சம் யூகேக்கெல்லாம் ட்ரைனிங்க்கு போயிருந்தேன், கொஞ்சம் நாள் அங்கே வேலை பண்ணேன். திருப்பி நான் 2007 இங்கே ப்ராக்டிஸ் ஆரம்பித்தேன். இப்போல்லாம் 80,000 மோ, இப்போ 2 lakhs, டபுள் ஆயிடுச்சு, மோர் தென் டபுள். ஸோ டெஃபினெட்லி இன்சிடென்ஸ் ஹஸ் இன்க்ரீஸ். இன்சிடென்ஸ்னால் நியூ கேன்சர்ஸ் நோட்டட் எவ்ரி இயர், அது இஸ் இன்க்ரீஸ்ட். இப்போ இந்த டேட்டாலாம் நீங்கள் குளோபோகேன்னு ஒரு சைட்டு, இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி ஆஃப் ரிசர்ச் ஆன் கேன்சர், குளோபோகேன்னு நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா அதில் ஒவ்வொரு கண்ட்ரி வைட் கொடுத்துருப்போம். அதில் இந்தியா போய் பார்த்தீங்கன்னா சப்சைட்ஸ் நிறையா ஆர்கன் ஸ்பெசிஃபிக் பிரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டாவும் வந்துடும். சொன்ன மாதிரி 40 வயதுகளுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் 30 வயதுலேயே இப்போ அதிகமாக மார்பக புற்றுநோய் ஏற்படுறதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? ஸோ பொதுவாக பிரெஸ்ட் கேன்சர்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாரும் அந்த ஜெனட்டிக் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்துச்சு, ஐயோ வந்துருமேன்.
ஜெனட்டிக்ஸ் இன் பிரெஸ்ட் கேன்சர் அப்படின்னா இந்த மரபணு சார்ந்து, அதாவது ரொம்ப காமன் ஜீன்ஸ் பிரெஸ்ட் கேன்சர் சம்மந்தப்பட்ட ஜீன்ஸ் பார்த்திங்கன்னா BRCA, அதில் BRCA1 BRCA2ன்னு இருக்குது. அப்புறம் சில அன்காமன் அசோசியேஷன்ஸும் இருக்குது, லைக் TP53, செக், PALB2, இந்த மாதிரி சம் நேம்ஸ் ஆஃப் ஜீன்ஸ். இதுல எல்லாம் வந்து பிறழ்வுன்னு சொல்லுவோம், மியூட்டேஷன். அந்த மாதிரி ஒரு மியூட்டேஷன் இருந்தால் அந்த ஜீன் அதோட வேலையை செய்யாது. ஸோ இந்த ஜெனட்டிக் ரிலேட்டட் பிரெஸ்ட் கேன்சர் பார்த்திங்கன்னா 100 பிரெஸ்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். அதில் எத்தனை பேருக்கு ஜெனட்டிக் சம்மந்தமாக வந்ததுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 5-10 பேருக்கு தான் ஜெனட்டிக் சம்மந்தம். மிச்சதெல்லாம் ஆக்சுவலி ஜெனட்டிக் சம்மந்தப்பட்டதில் தெரியலன்னு அர்த்தம். அதில் வந்து ஒரு 25-30% வந்து ரீப்ரொடக்டிவ் ரிஸ்க் ரிலேட்டட் ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லுவோம். அதிலெல்லாம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம லேடிஸ்க்கு இருக்கக்கூடிய ஹார்மோன் ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் இருக்குது இல்லையா, அது இருந்தால் தானே வந்து பியூபர்ட்டி வருது, பீரியட்ஸ் ஆரம்பிக்குது, மெனார்கி, ஏஜ் அட்டன் பண்ணுறது, அப்புறம் மந்த்லி சைக்கிள் வருது, அப்புறம் ப்ரெக்னென்சி, அப்புறம் பிரெஸ்ட் ஃபீடிங், அப்புறம் ஏஜ் ஆனால் போதும்னு நின்றுக்கிறது, மெனபாஸ். ஸோ இந்த சைக்கிளுக்கு அந்த ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் தேவை. இதுவே சில பேருக்கு வந்து ட்ரிகர் ஆகி அந்த ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் ஃபெசிலிட்டேட்டர், ட்ரிகர் as well as ஃபெசிலிட்டேட்டராக இருக்குது. அது ஹார்மோன் டிபெண்டன்ட் பிரெஸ்ட் கேன்சர்னு சொல்கிறோம். அப்போ வந்து ஈஸ்ட்ரஜன் எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கும்போது எப்போ அதிகமாகும், ரொம்ப சீக்கிரம் பீரியட்ஸ் வந்துடுது, அப்புறம் ரொம்ப லேட்டாக மெனபாஸ் ஆகுது. அப்போ நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் கூடுது இல்லையா. நம்ம ஒரு 28க்குள்ளே ஃபஸ்ட்டு சைல்ட் பர்த்னு சொல்லுவோம். அந்த பிரெஸ்டுடைய வேலை அது வேலையை பண்ணிருச்சுன்னா பெட்டர். அது வேலையை பண்ணுறது ப்ரெக்னென்ட் ஆகணும், பால் கொடுக்கணும், அதுதானே அதோட வேலை. அது டிலே ஆகிறதுனாலையும் சம் பீப்புள் சே தட் இஸ் அன் ஆடட் ரிஸ்க் ஃபேக்டர். பட் அதுக்காக வந்து நம்ம இப்படி சொல்லிட்டோம்னா, ஐயோ எனக்கு 28 ஆகலை, 28 குழந்தை பிறக்கல, அதனால் எனக்கு கேன்சர் வந்துடும் எல்லாரும் பயந்துக்கக்கூடாது. ஒபிசிட்டி இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் இன் breast cancer risk. ஸோ அப்புறம் ஆல்கஹால். ஸோ இதெல்லாம் ஐடென்டிஃபைடு அசோசியேஷன்ஸ். இப்போ நம்ம ஊரில் நம்மளும் நிறைய இப்போ பெண்களே ஆல்கஹால் யூஸ் பண்ணி நிறைய பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஆட்ஸ் டு த ரிஸ்க். ஒரு அடி மேலே ஒரு அடியில் எல்லாம் ஆகிடாது, அடி மேலே அடி வச்சா பிரச்சனை வருங்கிற மாதிரி இது ஒன்று ஆட் ஆக ரிஸ்க்கு கூடாதாக செய்கிறது. இப்போ ஜெனட்டிக்னால இப்போ 100ல் 5 பேருக்கு அந்த மாதிரி வரும்னு சொல்கிறீங்க மேம். அப்போ அப்படி ஜெனட்டிக்காக வரும்போது வரக்கூடாமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியெல்லாம் விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும்? ஸோ ஜெனட்டிக் இஸ் அ பிக் டாபிக் பை இட் செல்ஃப். கொஞ்சம் பேருக்கு தான் அது, ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ். ஸோ ஜெனட்டிக் மியூட்டேஷன் இருக்கவங்க அடிக்கடி ஸ்க்ரீன் பண்ணிக்கணும். ஸோ மியூட்டேஷன் இருக்குதுன்னு எப்படி தெரிய வரும்? ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, அம்மா பாட்டிக்கு, அத்தைக்கு, சித்திக்கு, பெரியம்மா பொண்ணுங்களுக்கு, அந்த மாதிரி ஃபேமிலியில் சுற்றி நிறைய பேருக்கு பிரெஸ்ட், ஓவரி அந்த மாதிரி டியூமர்ஸ் அடிக்கடி நிறையா பார்க்குறோம். அப்படின்னா அவங்களுக்கு ஜெனட்டிக் மியூட்டேஷன் 4ல் ஒருத்தருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆட்டோசோமல் டாமினன்ட்னு சொல்லுவோம். இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெண்ணுக்கு கேன்சர் இருந்ததுன்னா அவங்க குழந்தைங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு பார்த்திங்கன்னா அதில் 4 பேர் இருந்தால் 4ல் ஒருத்தருக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம், இன்ஹெரிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்க இந்த மாதிரி இருந்ததுன்னா நாங்கள் யூஸ்வலாக ஜெனட்டிக் டெஸ்டிங் வந்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து கொடுத்தோன்னா ஒரு 3-4 வாரத்தில் ப்ராசஸ் பண்ணி லேபில் ஒரு மியூட்டேஷன் இருக்கா இல்லையான்னு ரிசல்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ மியூட்டேஷன் இருக்குதுன்னு வந்தால் 2 ஆப்ஷன். ஒன்று வந்து அடிக்கடி சர்வேலன்ஸ்ன்னு சொல்கிறது, அடிக்கடி செக் பண்ணிக்கிறது, 6 மாதத்துக்கு ஒரு தரம் ஆல்டர்னேட்டிங் குட் மேமோகிராம், நல்ல சென்டரில் தெளிவான மேமோகிராம், அப்புறம் ஆல்டர்னேட்டிங் வித் குட் எம்ஆர்ஐ. நானும் பண்ணேன் அப்படின்னு ஒரு எம்ஆர்ஐயை இப்போது இருக்கிற இடத்துல பண்ணிடக்கூடாது. அந்த ப்ரோட்டோகால் இம்பார்ட்டண்ட், அதில் வந்து டெக்னிக் இம்பார்ட்டண்ட்டு, அது இன்டர்பிரிட்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இதில் வந்து அப்புறம் நானும் பண்ணேன் ஆனால் அப்புறம் சரியாக கண்டுபிடிக்கல, அப்புறம் திருப்பியும் பிரச்சனைன்னு வரக்கூடாது. ஸோ இது வந்து பேர் சர்வேலன்ஸ். இதில் வந்து வியாதி வந்தப்புறம் சீக்கிரமாக கண்டுபிடிச்சி குணப்படுத்துறது. இன்னொன்று ரிஸ்க் ரிடக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதுக்கு இன்னும் மருந்தெல்லாம் இன்னும் வரல, ரிசர்ச் இஸ் கோயிங் ஆன். நிறைய அந்த ஜீன் தெரப்பி இதெல்லாம் ஃப்யூச்சர்லலாம் டெஃபினட்டாக வரும். பிரெஸ்ட் கேன்சரை சுற்றி இருக்கிறது வந்து ஓவரி அண்ட் பிரெஸ்ட்டு தான். அது வந்து இப்போ ஆஞ்சலினா ஜோலின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த ஹாலிவுட் ஆக்டர். அவங்க ஒரு 8 வருஷம் இருக்கும், ஒரு 10 வருஷம் இருக்கும். அவங்க வந்து ஷி கம்ஸ் ஃப்ரம் ஆஸ்கெனாசி ஜூ ஃபேமிலின்னு நினைக்கிறேன் இந்த பேக்ரவுண்ட். அவங்க மதர் ஹேட் பிரெஸ்ட் கேன்சர். ஸோ அவங்க டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு மியூட்டேஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சப்போ அந்த ஆஞ்சலினா ஜோலி அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணிட்டப்போ தனக்கும் அந்த மியூட்டேஷன் இன்ஹெரிட் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் வியாதி வரல. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு
ப்ரோஆக்டிவாக ரிஸ்க் ரிடக்ஷன் பிரெஸ்ட் இருந்தால் தானே நீ அங்கே கேன்சர் வருவேன், நான் பிரெஸ்ட்டே எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி ரிஸ்க் ரிடக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ரிஸ்க் ரெடியூசிங் மாஸ்டெக்டமின்னு சொல்லுவோம். மாஸ்டெக்டமின்னா ரிமூவல் ஆஃப் த பிரெஸ்ட். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் பிரெஸ்ட்டை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிப்பாங்க, மறு உருவாக்கம். ஸோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிப்பாங்க. அட் த சேம் டைம் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் நாள் டைம் கொடுத்து ஒரு ஏஜ் அவங்க ஃபேமிலியெலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இனிமேல் நமக்கு குழந்தைங்க வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஓவரீஸ் அண்ட் டியூப்ஸ் அங்கேயும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, BRCA2 பர்டிகுலர்லி அப்படின்னா. ஸோ அதையும் ரிமூவ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது இன்னொரு. அப்படி எடுத்துட்டா 100% வராதா, கேரண்டி இருக்கா அப்படின்னு கேட்டால் நோ, 100% ஐ கேனாட் சே. 5% ரிஸ்க் இருக்க தான் செய்யுது. ரெண்டு பக்கமும் ப்ரோஆக்டிவாக ரிஸ்க் ரெடியூஷன் மாஸ்டெக்டமின் பண்ணால் கூட கம்ப்ளீட்டாக எல்லா செல்ஸையும் எடுத்தான்னு நான் கேரண்டி சொல்ல முடியாது சர்ஜரி பண்ணி. எங்கேயாவது 1-2 ஸ்கின்னில் ஒட்டிகிட்ருக்கு, அங்கே ஒட்டிகிட்ருக்கு, இங்கே ஒட்டிகிட்ருக்குன்னு மாஸ்டெக்டமி பண்ணவங்களுக்கு கூட ஒரு 5% ரிஸ்க். அதாவது இதெல்லாம் நான் சொல்கிறது கேன்சர் இல்லாதவங்க ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தானே முன் வந்து பண்ணிக்கிறது. அப்படியே பண்ணால் கூட 100% ஃபுல் ப்ரூஃப் கிடையாது, 95%. ஓகே மேம், மார்பகத்தில் கட்டி இருந்தாலே அது புற்றுநோய்க்கான கட்டியா, இந்த நார்மல் கட்டிக்கும் புற்றுநோய் கட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது மேம்? எல்லா கட்டியும் கேன்சர் கட்டி இல்லை. இன்ஃபேக்ட் 10ல் 9 கட்டி நான் கேன்சர் தான், பின்னைன்னு சொல்லுவோம், கேன்சர் அல்லாத கட்டி. அது ஏஜ் பொறுத்து. ரொம்ப சின்ன வயசில் யங் கேர்ள்ஸுக்கு வந்தால் அது வந்து ஃபைப்ரோ அடினோமாங்கிற டைப் கட்டியாக இருக்கலாம். கொஞ்சம் ஓல்டர் ஏஜ் குரூப் அரௌண்ட் மெனப்பாஸ் ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் 40 திடீர்னு ஒரு நாள் கட்டி தூங்கி எஞ்சம் கட்டி இருந்தது அப்படின்னா இட் குட் பி அ சிஸ்ட், நீர் கட்டின்னு சொல்லுவோம். பட் எங்கே பிரச்சனைன்னா நீர்க்கட்டி, ஃபைப்ரோடினோமா, ஃபில்லோட்ஸு அப்படி இப்படின்னு அவங்களா அது பின்னன்னு அசியூம் பண்ணி விட்டுறக்கூடாது. கட்டினாலே 9 கட்டி கேன்சர் இல்லைன்னா கூட அந்த ஒரு கட்டி கேன்சராக இருக்கலாம் இல்லையா, அந்த ஒன்றை மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா. அதனால நம்ம செக்கப்பை கட்டாயம் பண்ணிக்கணும். வலி இல்லாத கட்டி ஆபத்தானதா மேம்? அதை பற்றி எங்களுக்கு அப்படின்னு இல்லை. நான் வந்து இது வலி இருக்குது வலி இல்லைங்கிறதெல்லாம் ஒரு க்ரைட்டீரியாவே கிடையாது. பிரெஸ்ட்டில் ஒரு தொந்தரவுனாலே ஜென்ரலி ஒரு மாதம் கழித்து திருப்பி பாரு, இல்லை ஒரு வாரம் கழித்து திருப்பி பாரு. உனக்கு அது மனசில் உறுத்துச்சா வச்சுக்கிட்டே யோசிச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். வலி இருந்துச்சு வலி இல்லை அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்க வேணாம், செக்கப் பண்ணிக்கோன்னு தான் சொல்லுவோம். சுய பரிசோதனை எந்த வயசுலேருந்து பண்ணலாம், என்ன எப்படி அதோட வழிமுறைகள் எங்களுக்கு சொல்லுங்கள். சுய பரிசோதனைனா செல்ஃப் செக். இப்போ பிரெஸ்ட்டு பார்த்திங்கன்னா இட்ஸ் அன் எக்ஸ்டர்னல் ஆர்கன், நமக்கு கைக்கு தொட்டு பார்க்கக்கூடிய ஒரு உறுப்பு. இப்போ வந்து லிவர் கேன்சர், ஸ்டமக் கேன்சர், கோலன் கேன்சர், பேங்க்ரியாஸு, ஓவரிலாம் வயிற்றுக்கூட்டுக்குள்ளே உள்ளே இருக்குது. நம்ம தொட்டு பார்க்க முடியாது, எங்கே இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. we know, but ஜென்ரலி இங்கே வச்சு இங்கே இருக்குமா அங்கே இருக்குமா அங்கே இருக்குமான்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதெல்லாம் ஓரளவு நல்லா பெருசாக வளர்ந்து தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சு தான் தெரியும். பிரெஸ்ட் அப்படி இல்லையே, தினம் குளிக்கிறோம், நம்ம சோப் போட்டு நம்மளை தேய்ச்சி தான் குளிக்கிறோம். அப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்காமல் போக முடியும்? அப்போ வந்து அந்த இப்போவுமே மென்ஸ்ட்ருவேட்டிங் விமன், பீரியட்ஸ் வந்துகிட்டு இருக்கிற லேடிஸ், பீரியட்ஸ் வந்து முடிஞ்ச அந்த வாரத்தில், ஏன்னா பீரியட்ஸ்க்கு முன்னாடி எல்லாருக்குமே வந்து அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் எஃபெக்ட்டுக்கு பிரெஸ்டெல்லாம் கனத்திருக்கும், ஒரு விதமாக ஹெவி, நிறைய பேர் வலின்னே சொல்லுவாங்க. அந்த டைமில் முடிச்சா இருக்கும், தொட்டாலும் எல்லாம் பயமாக இருக்கும், எதை பார்த்தாலும் கேன்சர் மாதிரி இருக்கும். ஸோ அப்போ பார்க்கக்கூடாது. இப்படி விரித்து வச்சா தெரியாது, எல்லாம் ஒன்றா சேர்ந்து கப்ட் ஃபிங்கர்ஸில் சோப் போட்டு ஃபுல்லாக நம்ம தடவி பார்க்கும்போது நமக்கு நம்மளே பரிச்சயப்படுத்திக்கிறோம், இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஃபெமிலியாரிட்டியை கொண்டு வரும். அந்த பிரெஸ்ட் இஸ் நாட் அ ஸ்டாட்டிக் ஆர்கன். யங் விமனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பீரியடுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்கும், பீரியடுக்கு அப்புறம் ஒரு மாதிரி இருக்கும், ப்ரெக்னென்சி அப்போ ஒரு மாதிரி இருக்கும். நிறைய பேர் ப்ரெக்னென்சியை டயக்னோஸ் பண்ணுறதே டேட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி பிரெஸ்ட் பெயின் தான் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு ஃபியூ வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி பிரெஸ்ட் பெயின் இருக்கும் டெஃபினட்டாக. பிரெஸ்ட் பெயின் இருந்தால் டேட் தள்ளி போச்சான்னு கேட்டால் ஆமாம்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபீடிங் மதருக்கு பிரெஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், ஏஜ் ஆகி வெயிட் கெயின் ஆனால் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்புறம் மெனபாஸ் டைமில் வேறு மாதிரி தொய்வு நிறையா இருக்கும். ஸோ இது மாதிரி பிரெஸ்ட் இஸ் அ வெரி டைனமிக் ஆர்கன், சேஞ்சஸ் வித் ஏஜ், சேஞ்சஸ் வித் வெயிட், சேஞ்சஸ் வித் பீரியட்ஸ். ஸோ அது ஃபெமிலியாரிட்டி இருந்தால் தான் அதெல்லாம் அக்கமடேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது சுய பரிசோதனை ரெகுலராக பண்ணணும். எப்போ பண்ணணும்? பெண்களுக்கு பிரெஸ்டின் டெவலப் பண்ணாலே பண்ணிடணும். நம்ம ஏஜ் அட்டன் பண்ணால் கேர்ள்ஸுக்கு வந்து மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் சொல்லித்தர மாதிரி இதையும் நம்ம சொல்லி கொடுத்து பழக்கணும். மெமோகிராம் பரிசோதனை எந்த வயதிலிருந்து பண்ணணும் மேம்? எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை பண்ணால் போதும்? ஸோ மெமோகிராம்ங்கிறது 2 டைப்ஸ் ஆஃப் மெமோகிராம். ஒன்று வந்து ஸ்க்ரீனிங்னா தொந்தரவே இல்லை, இப்போ எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நானாக வந்து போய் ஒரு முன்கூட்டி கண்டறிதல் ஒரு ஏர்லி டிடெக்ஷன் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன், எனக்கு எல்லாம் நார்மலாக இருக்கான்னு. இப்போ மாஸ்டல் செக்கப்லாம் பண்ணிக்கிறோம்ல, அது மாதிரி பண்ணுறதுக்கு பேர் ஸ்க்ரீனிங் வந்து 40 இயர்ஸ்லேருந்து பண்ணுவோம்.
நார்மல் பீப்புளுக்கு 40 இயர்ஸ்லேருந்து ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ் அட்லீஸ்ட் பண்ணிக்க சொல்லுவோம். அவங்களால வர ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு கிளினிக் சென்டருக்கு வந்து பண்ண முடிகிற ஏஜ் வரைக்கும் வர சொல்லுவோம். இந்த ஹை ரிஸ்க் ஸ்க்ரீனிங் சொல்கிறது, ஹை ரிஸ்க் ஸ்க்ரீனிங்னா அவங்களுக்கு ஏற்கனவே மியூட்டேஷன் இருக்குது, இல்லை ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது. மியூட்டேஷன் அந்த ஜெனட்டிக் சொன்னேன் இல்லையா, அந்த மியூட்டேஷன் ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா ஹை ரிஸ்க் குரூப்பில் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணணும். ஸோ மியூட்டேஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சால் 6 மந்த்லி, மியூட்டேஷன் இல்லை ஆனால் ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரின்னு தெரிஞ்சால் இயர்லி ஒன்ஸ். டயக்னாஸ்டிக்குன்னு இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். ஸ்க்ரீனிங்கிறது வியாதி இல்லை, முன்கூட்டி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணுறது. டயக்னாஸ்டிக்னால் எனக்கு தொந்தரவு இருக்குது, எனக்கு வலி இருக்குது, கட்டி இருக்குது, டிஸ்சார்ஜ் வருது நெப்பிலேருந்து, அது மாதிரி ஏதோ ஒரு தொந்தரவு இருக்குது, நான் போய் செக் பண்ணிக்கிறேங்கிறது டயக்னாஸ்டிக் ப்ராசஸ். அதில் ஸ்ட்ரிக்டாக ஏஜ் வந்து 40ன்னு போட மாட்டோம். ஒரு 35னாலும் தொந்தரவுக்கு ரெலவெண்ட்டாக. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ 40 கீழே கூட சில கேன்சர்ஸை பார்க்குறோன்னு, இப்போ அதெல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லை, உனக்கு 40 கீழே மேமோகிராம் பண்ண மாட்டேன்னு. ஸோ ஏஜ் அப்ரோப்ரியேட் இமேஜிங்னு சொல்லுவோம். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தேவைப்பட்டால் இன்னும் யங்கர் ஏஜஸ் கூட மேமோகிராம்ங்கிற டெஸ்ட்டு பண்ணிக்கலாம். பட் தொந்தரவு இருந்தால் தான் அந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸ் பண்ணுவோம். ஓகே மேம், மார்பக புற்றுநோயில் இப்போது புதிய நவீனமாக என்னென்னலாம் கண்டறியப்பட்டு இருக்குது, அதை பற்றி எங்களுக்கு. ஸோ இப்போ முன்னாடியெல்லாம் வந்து அறுவை சிகிச்சை, நான் வந்து பிரெஸ்ட் கேன்சர் சர்ஜன். முன்னாடி எடுத்தோன்னே எல்லாத்துக்கும் மாஸ்டெக்டமி தான் நிறைய பண்ணுவோம். மாஸ்டெக்டமினா பிரெஸ்ட்டு ஃபுல்லாக எடுக்கிறது. பிரெஸ்ட்டு மாத்திரம் இல்லை, நெறிகள்னு சொல்லுவோம், லிம்ஃப் கிளாண்ட்ஸ், அக்கில் இருக்க லிம்ஃப் கிளாண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து விட்ருவோம். ஸோ அது எடுக்கிறதுனால, லிம்ஃப் கிளான்ஸ்லாம் எடுக்கிறதுனால இந்த கை வீக்கம்னு சொல்கிறது லிம்ஃபெடிமா, சில பேருக்கு வியாதியை குணப்படுத்திடுவோம், பட் தீராத ஒரு அந்த கை வீக்கத்தை கொடுத்துருவோம். அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ அதில் எல்லாம் தாண்டி வந்து இப்போ வந்து ஒரு பாதி பேர்த்துக்கு 140-50 பேர்த்துக்கு பிரெஸ்ட்டை முழுக்க எடுக்காமல் அஃபெக்டட் போர்ஷன் மாத்திரம் எடுக்கலாம். அது பிரெஸ்ட் ப்ரிசர்விங் ஆப்ரேஷன், பிரெஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரின்னு சொல்கிறது. லம்பெக்டமி அது மாதிரி அந்த அஃபெக்டட் போர்ஷன் மாத்திரம் மிச்ச பிரெஸ்ட்டை ப்ரிசர்வ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், நிறையா இப்போ பண்ணுறோம். அப்புறம் சென்டினல் லிம்ஃப் நோட் பயாப்சின்னு, அந்த அக்கில் நீ வந்து எல்லாத்தையும் எடுக்க வேண்டாம், நீ முதல்ல ஃபஸ்ட்டில் இருக்கிற லெவலில் இருக்கிற லிம்ஃப் நோட்ஸில் நீ கேன்சர் செல்ஸ் பரவி இருக்கான்னு பாரு. அதில் இல்லைன்னா மற்றதில் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ எல்லாத்தையும் அனாவசியமாக டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், காம்ப்ளிகேஷன் ரேட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு அந்த சென்டினல் லிம்ஃப் நோட் பயாப்சி. இப்போ வந்து சென்டினல்னாலே ஒரு கார்டுன்னு தானே அர்த்தம். உலகம் பூரா அது 20 வருஷமாக வந்துருச்சு. நம்ம நாட்டில் ஒரு 10 வருஷமாக ஸ்டாண்டர்டாக மோஸ்ட் குட் சென்டர்ஸ் வி ஆர் ப்ராக்டிசிங் தட் சென்டினல் லிம்ஃப் நோட் பயாப்சின்னு. மூணாவது சர்ஜிக்கல் அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா கம்பைனிங் பிளாஸ்டிக் டெக்னிக் டு வந்து லம்பு மாத்திரம் எடுத்தால் பார்த்தாது, லம்பையும் எடுத்துகிட்டு பிரெஸ்ட்டை வந்து பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும். ஆனால் குட்டி குதறி ஒரு ஷேப்பே இல்லாமல் குண்டு குழியுமாக பிரெஸ்ட்டை விட்டு வச்சா கட்டி எடுத்துகிட்டு அசிங்கமாக இருக்கும் இல்லையா. ஸோ கட்டி எடுத்துகிட்டு பிரெஸ்ட்டை ஓரளவு நம்ம ஷேப்பு கான்டூர்லாம் நீட்டாக மெயின்டைன் பண்ணணும். ஒரு வால்யூம் கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா அந்த வால்யூம் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு அந்த பிளாஸ்டிக் டெக்னிக்ஸ், பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ் இன்கார்பரேட் பண்ணி ஆங்கோ பிளாஸ்டிக், அதாவது கேன்சரோட பிளாஸ்டிக் சர்ஜரி கம்பைன் பண்ணி பண்ணு. இந்த ரிடக்ஷன் ஆப்ரேஷன்லாம் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் பண்ணுறாங்களே, அந்த பெரிய பிரெஸ்ட் இருக்குது, சின்னவங்களுக்கு சின்னதாக இருக்கவங்களுக்கு பெருசு பண்ணுவாங்க, பெருசாக இருக்கிறவங்களுக்கு சின்னது பண்ணுவாங்க. அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி பிரெஸ்ட்டையும் ரெடியூஸ் பண்ணி கேன்சர் கட்டியும் அந்த ரெடியூஸ் பண்ணதோடு சேர்த்து எடுத்துருவோம். ஸோ அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு 2 பக்கமும் சிமெண்ட் சின்னதும் ஆயிடுது, மோர் மேனேஜபிள், அந்த சப்சிக்வெண்ட் ட்ரீட்மெண்ட்ஸும் ஈஸியாக போயிடுது. அப்புறம் பிரெஸ்ட்டும் விகாரமாக இருக்காது. ஷேப் வைஸ் இட் லுக் மச் பெட்டர் சில பேருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் ஆங்கோ பிளாஸ்டிக் ஆப்ரேஷன்ஸ்னு சொல்கிறோம். அப்புறம் பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ரேஷன்ஸ், மறுசீரமைப்பு சொல்கிறாங்க இல்லையா. ஃபுல்லாக எடுக்க வேண்டிய சூழ்நிலை சில சமயம் இருக்கும். ஒரு 150 பேருக்கு அப்படி இருக்கலாம் இன்னும் கூட. அப்படி ஸ்டேஜை பொறுத்து, டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்து, வேறு காரணங்களும் இருக்கலாம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் எடுத்து ஃப்ளாட்டாக விடுறதுக்கு பதிலாக இங்கே நம்ம தான் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேட் வச்சுருப்போமே, அதுவும் ப்ரெக்னென்ட் அண்ட் டெலிவர்ட் விமனுக்கு கட்டாயமாக இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா பேட் ஆஃப் ஃபேட் இருக்கும். அதை எடுத்து ஒரு பிரெஸ்ட் ஷேப்புக்கு அதை ஃபோல்டு பண்ணி அதை உருவாக்கி நம்ம ஸ்கின்லாம் ப்ரிசர்வ் பண்ணி பிரெஸ்ட்டை வந்து எடுத்துருப்போம் சென்ட்ரலி. அந்த பாக்கெட்டுக்குள்ளே உள்ளே போட்டு பிரெஸ்ட் போல் ஒரு ஷேப்பை உருவாக்கி அதோட பிளட் சப்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு பிரெஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அப்புறம் அது ஸ்டேஜஸில் நிப்பிளும் க்ரியேட் பண்ணி அந்த ஏரியோலாவுக்கு வந்து டாட்டூன்னு சொல்கிறது, மெடிக்கல் டாட்டூ, வெஜிடபிள்ஸ் டைஸ் யூஸ் பண்ணி மேட்ச் பண்ணி அதுக்கு ஏரியோலா. ஸோ ரீகன்ஸ்ட்ரக்டட் பிரெஸ்ட் வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி இந்த கடவுள் தான் பண்ண முடியும், கிட்டத்தட்ட கொண்டு வந்துடும். அது வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது ஒரு விதம்.
இம்ப்ளான்ட்டுன்னு போட்டு பண்ணுறது ஒரு விதம், அதாவது சிலிக்கான்லாம் சொல்கிறாங்கல்ல, அதில் போட்டு ஒரு எக்ஸ்பேண்டர் போட்டு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணி அப்புறம் இம்ப்ளான்ட் போடுறது இன்னொரு விதம். இந்த மாதிரி ஃபியூ ஆப்ஷன்ஸ் ஆர் தேர் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதெல்லாம் சர்ஜிக்கல் அட்வான்டேஜஸ். கீமோதெரப்பி, அப்புறம் டார்கெட்டட் தெரப்பி, இம்யூனோதெரப்பி, இதெல்லாம் நிறைய வந்துருச்சு. டார்கெட்டட்னா இந்த HER2 பாசிட்டிவ் அப்படிங்கிறப்போ இதுதான் நம்மளுக்கு ட்ரிகர் பண்ணி வளர விடுது அப்படின்னா அதை பிளாக் பண்ணுறதுக்கு மருந்து இருக்குது, ஆன்டி-HER2 ட்ரீட்மெண்ட். அதே மாதிரி ட்ரிபிள் நெகட்டிவ்னா இம்யூனோதெரப்பி, நம்ம பாடி இம்யூனிட்டியே தூண்டி விட்டு கேன்சர் செல்ஸை அட்டாக் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸு. அப்புறம் ஹார்மோன் டிபெண்ட்னா அதில் ஹார்மோனை பிளாக் பண்ணுறதுக்கு நிறைய மருந்து. இந்த மாதிரி புதுசாக நிறைய வந்துருச்சு. வர வர நமக்கு செலவும் கூட தான் செய்யுது. புது மருந்து வந்தாலே இட் பிகம்ஸ் மோர் எக்ஸ்பென்சிவ். ஸோ தட்ஸ் த ஸ்டேட் நவ். நம்ம பேசின மாதிரி அந்த மறுகன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது மறுசீரமைப்பு, அதாவது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது சரியா மேம்? யாரெல்லாம் பண்ணலாம்? ஆக்சுவலி எல்லாருமே அது பண்ணலாம், பண்ணக்கூடாது. ரொம்ப கோமாபிட்டி சொல்லுவோம், நிறைய மேஜர் மெடிக்கல் இல்னஸஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்ட்ரோல் சுகர், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், கிட்னி ப்ராப்ளம்ஸ்னால் அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இப்போ லாங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணி ரிஸ்க்கை ஏற்றக்கூடாது. கேன்சர் ரிக்கரன்ஸ்க்கும் கேன்சர் அக்கரன்ஸ்க்கும் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எதுக்கு பண்ணிக்கிறோம்? நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஆமாம், இப்போ கேன்சர்னாலே மரணம்னு எல்லாரும் ஒரு மித்து எல்லாரும் வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன? ஆக்சுவலி ஒரு தேர்ஸ் ஒன் ஃபேமஸ் சென்டென்ஸ், ஸோ கேன்சர் இஸ் ஒன்லி எ வேர்ட் நாட் அ சென்டென்ஸ் அப்படின்னு. ஸோ த சென்டென்ஸ் இஸ் த டெத் சென்டென்ஸ். நோ, ஸோ இது வந்து இப்போ ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா அட்வான்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால நல்ல க்யூர் ரேட்ஸ் ஆர் வெரி குட். நம்ம எடுக்கிற ப்ரிகாஷன்ஸ் தான் அந்த ட்ரீட்மெண்ட்டு, அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், இதெல்லாம். அதுக்கு மீறி சில பேருக்கு ஆகத்தான் செய்யுது. அது தட் இஸ் நாட், நம்ம வி ஆர் நாட் காட். நோ, ஸோ தட் இஸ் சம்திங் தட் வி டோன்ட் ஹேவ் இட் அண்டர் கண்ட்ரோல். பட் தட்ஸ் அ ஸ்மால் ப்ரொபோர்ஷன். நம்ம எங்கே என்ன பிரச்சனைன்னா the human mind always goes to that small negativity. அந்த பிக் பாசிட்டிவிட்டியை விட்டுரும். இத்தனை பேர் நல்லா இருக்காங்க, நம்மளும் நல்லா இருப்போம்னு அதை பார்க்க மாட்டாங்க. அங்கே எங்கேயோ ஒருத்தர் ஏதாவது ஒன்று கேள்விப்பட்டிருப்பாங்க, அதை பிடிச்சிப்பாங்க, ஐயோ நானும் செத்து போயிடுவேன். அப்படிலாம் கிடையாது. இப்போது மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி உணவு பழக்கங்களை நம்ம கையாளணும், உடற்பயிற்சியெல்லாம் எந்த அளவுக்கு மேற்கொள்ளணும்? ரெக்கமெண்ட்ஸ் 6 pillars ஆஃப் ஹெல்த். ஒன்று வந்து நியூட்ரிஷன். ஸோ அந்த நியூட்ரிஷனில் என்ன சாப்பிட்றோங்கிறது முக்கியம், குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டு முக்கியம், குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்டு முக்கியம், ப்ரொப்போர்ஷன். அதில் ஸ்கியூடாக இப்போ நீங்கள் நம்ம சவுத் இண்டியன் வெஜிடேரியன் பார்த்தீங்கன்னா கார்ப்ஸ் நிறையா இருக்கும். மாவுச்சத்து சொல்கிறது, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, உப்மா, இல்லை ரைஸு, அப்புறம் எல்லாமே கார்ப்ஸு. டிஃபன் எடுத்தாலும் கார்ப்ஸ் தான் இருக்கும். ஸோ இது 60-70% கார்ப்ஸு. எங்கேயாவது கொஞ்சம் கண்ணில் காட்டுவாங்க பருப்பு, அது டைல்யூட்டாக அத்தனை பருப்பு போட்டால் 5-6 பேர் அதே சாம்பாரை சாப்பிட்ணும். அது எங்கே ப்ரோட்டீனே பத்தாது. ஸோ இம்பார்ட்டண்ட் ஆயில் வந்து சீட் ஆயில்ஸ் அவாய்ட் பண்ணோம். இந்த சனோலா, சஃபோலா, கெனோலா, பிரானு, அது இதெல்லாம் கார்னு, இந்த ஆயிலெலாம் நல்லதில்லை. இதெல்லாம் இன்ஃப்ளமேட்ரி. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ட்ரெடிஷ்னலாக நமக்கு முன்னோர்கள் செக்கு எண்ணெய், நல்லெண்ணெய், தேவைப்பட்டால் கடலெண்ணெய், எல்லாம் மாட்ரேஷன். அதுக்காக நல்லெண்ணெய் நிறைய ஊற்றி குடிச்சிடக்கூடாது. நெய், தேங்காய் எண்ணெய், இதெல்லாம் ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ண இஸ் குட் ஃபார் அஸ். ஸோ அந்த மாதிரி. ரெண்டாவது குவாலிட்டி, குவான்டிட்டி, ப்ரொப்போர்ஷன்ஸ், ஃப்ரீக்குவன்சி. அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம ப்ராப்ளமே இப்போ வந்து டூ மச் ஈட்டிங். நான் வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி காஃபி, அப்புறம் டிஃபன், அப்புறம் போய் வந்தோடனே உட்காந்து ஒரு டீ காஃபி, அப்புறம் ஒரு ஸ்நாக்கு, அப்புறம் லஞ்ச் எல்லாம் கும்பலாக சேர்ந்து உட்காந்து, அப்புறம் 3 மணிக்கு ஒரு பஜ்ஜி டீ காஃபி, அப்புறம் வீட்டுக்கு போனோன்னு ஒரு டீ காஃபி, அப்புறம் லேட்டாக டின்னர். இப்படி இருக்கக்கூடாது. டூ மச் ஆஃப் ஈட்டிங் லீட்ஸ் டு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டயபெட்டிஸ். ஸோ ஃப்ரீக்குவன்சியை குறைக்கணும். இன்பிட்வீன் குடிக்கிற தண்ணி நிறையா குடிங்க. பிளாக் காஃபி, டீ குடிச்சிக்கலாம். பிளாக் காஃபி கூட மார்னிங் ஹவர்ஸில் குடிக்கிறது பெட்டர். லேட் ஈவினிங் குடித்தா தூக்கம் சரியாக வராது. ஸோ க்ரீன் டீ, இன்ஃப்யூஸ்டு டீ, ஜீரா வாட்டர், இந்த மாதிரி குடிச்சு பழகிக்கலாம். அப்புறம் வேறெவர் பாசிபிள் அந்த டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங், ஃபாஸ்டிங், இதெல்லாம் வந்து இந்த ஃபாஸ்டிங் வந்து ஒரு க்ளீனப் ப்ராசஸ். அந்த பீரியாடிக்காக ஒரு 2 வீக்ஸ்க்கு ஒரு தரம் ஒரு வீக்லி ஒன்ஸ் ஃபாஸ்ட், லாங்கர் ஹவர்ஸ் ஃபாஸ்ட் பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கிற அந்த டிஃபெக்டிவ் செல்ஸையெல்லாம் அது ரிப்பேர் பண்ணி கழிச்சிடுறது. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு இஸ் இம்பார்ட்டண்ட். அப்புறம் பார்த்திங்கன்னா ஈட்டிங் கூட அந்த பேஸ் அண்ட் ஆர்டர்னு ஒன்று இருக்குது. பேஸுங்கிறது
இவ்வளோ வேகமாக சாப்பிட்றோன்னு கடன்னு சாப்பிடாம அது மென்று தெர் இஸ் அ பர்பஸ் லைக் அடிச்சு பிடிச்சிட்டு ஓடாமல் ஒரு ஸ்பெண்ட் டைம் ஈட் யுவர் ஃபுட் மைண்ட்ஃபுல் அப் கடன்னு சாப்பிட்டா வேகமாக சாப்பிடுவோம், எவ்வளோ சாப்பிட்றோம் கூட நமக்கு தெரியாது, போட்டோம் சாப்பிட்டோன்னு. ஸோ மைண்ட்ஃபுல்லாக சாப்பிடும்போது போர்ஷன் கண்ட்ரோல்லையும் ஜாக்கிரதையாக இருப்போம். அப்புறம் ஆர்டர் ஆஃப் ஈட்டிங், ஃபைபர், ப்ரோட்டீன், அப்புறம் லாஸ்ட்டில் தான் ஸ்வீட்டு. முடிஞ்ச வரைக்கும் ஸ்வீட்டை அவாய்ட் பண்ணிடணும். தேவை இருந்தால் லாஸ்ட் எடுத்தோடனே ஸ்வீட்டை வாயில் வைக்கக்கூடாது. தட் இன்சுலின் ஸ்பைக் அண்ட் குளுக்கோஸ் ஸ்பைக் கோஸ் அப். ஸோ ஃபுட்டு பற்றி சொன்னோமா, அது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து எக்ஸசைஸ் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ எக்ஸசைஸ் சொன்னாலே ஆமாம் டாக்டர் நான் வாக்கிங் போகிறேன், தினம் யோகா பண்ணுறேன். இஸ் தட் இனஃப்? வெரி குட் யூஆர் வாக்கிங், வெரி குட் யூஆர் டூயிங் யோகா, பட் இட்ஸ் நாட் இனஃப். எக்ஸசைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், வெயிட் ட்ரைனிங் இஸ் இம்பார்ட்டன்ட், அதுவும் இம்பார்ட்டண்ட். அப்புறம் ஸ்லீப், இந்த ஸ்லீப் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். லைக் 6 to 8 hours வேணும் நமக்கு. அதுக்கு மேலேயும் தூங்கக்கூடாது, குறைச்சலாக தூங்கினாலும் இட் இஸ் நாட் எஃபெக்டிவ். இது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஸ்லீப். ரெண்டாவது ஸ்ட்ரெஸ்ஸு. ஸ்ட்ரெஸ்ஸு வந்து எல்லாருக்குமே இருக்குது, யாருக்கு இல்லை, நமக்கும் இருக்குது. ஸோ இது we have to learn to manage it. அதில் வந்து 2 கான்செப்ட்ஸ் we have to understand. something called parasympathetic system and sympathetic system. இப்போ நம்ம sympathetic systemனா இட் ஷுட் வேணும் நமக்கு. அப்போ அந்த பாராசிம்பத்தட்டிக்ங்கிறது வந்து ஒரு ரிலாக்ஸ்டு ஸ்டேட். அந்த பாராசிம்பத்திக் ஸ்டேட் வரத்துக்கு அங்கே தான் வந்து மெடிடேஷன் ஹெல்ப்ஸ். அந்த ஃபியூ மினிட்ஸ் ஆஃப் காம், வாட்சிங் யுவர் ப்ரீதிங். ஸோ அந்த பிரெத் கண்ட்ரோல், அதில் வந்து இந்த லாங் எக்ஸலேஷன் பார்த்திங்கன்னா ரீசெட்ஸ் யுவர் சிம்பத்தட்டிக்லேருந்து பாராசிம்பத்தட்டிக் அண்ட் ரிலாக்ஸஸ் யுவர் பாடி. நீங்கள் ஒரு இடத்துக்கு போன ஒரு பிளட் ப்ரெஷர் கூடி போன ஒரு சூழ்நிலை, நான் பேஷண்ட் எல்லாம் வந்தால் ஃபஸ்ட்டு எங்களை பார்க்க வரும்போது பிளட் ப்ரெஷர் ஹையாக இருக்கும். கொஞ்ச நேரம் உட்கார வச்சுட்டு நல்லா டீப்பாக மூச்சு இழுத்து விடுங்க அப்படி சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பிரெஸ்ட் 10 millimeter mercury பிபி குறையும். ஸோ அந்த பாராசிம்பத்திக் டோனுக்கு அந்த ப்ரீதிங் எக்ஸசைசஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் இன்னொன்று என்னென்னா அந்த அவாய்டிங் டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ். நம்ம பாடியில் ஏற்கனவே ஏற்பட்டு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் டேமேஜ், இதில் வேறு நம்ம ஆட் இன்சல்ட் டு இன்ஜுரி, டொபாக்கோ, ஆல்கஹால், ட்ரக்ஸு, அப்புறம் இன்னும் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ் தட் வி யூஸ் டே டு டே. இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் வி ஷுட் அவாய்ட். The last pillar is social connections. So we are all like, people who live in communities. We are not loners. So we need connections, we need relationships. Adula being mindful about it and healthy about it. So இதெல்லாம் pillars of medicine னு சொல்றோம். மார்பக புற்றுநோய் வந்தவங்க ஃபாஸ்டிங் இருக்கலாமா முத? அத பத்தி இது வந்து preventive-க்கு எடுத்துக்கலாம். Definitely. There is a point in what he says. ப்ரிவென்டிவ்க்கு டெஃபினெட்லி தெர் இஸ் அ ரோல். இப்போ வந்து வியாதி இல்லாதவங்க, கேன்சர் இல்லாதவங்க, இப்போ நீங்கள் நாளைக்கு நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டால் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு, நாளைக்கு கேன்சர் வரதுக்கான வாய்ப்பை நான் குறைச்சிக்கணும், என்ன பண்ணணும்னு கேட்டால் நான் இதெல்லாம் ஃபாஸ்டிங் பண்ணிட்டு நான் மற்றதெல்லாம் ஜங்க்கு சாப்பிடுவேன் அடுத்த நாள், அப்புறம் இப்படி சோம்பேறித்தனமாக இருப்பேன், டிவி முன்னாடியே உட்காந்துட்டு சைஸ் இவ்வளோ பெருசு இருப்பேன், அதுக்கெலாம் இல்லை. எல்லாம் பண்ணிவிட்டு அதுவும் பண்ணணும். பண்ணும்போது டெஃபினெட்லி இட் ஹெல்ப்ஸ். ஸோ கேன்சர் வந்தவங்க ஷுட் ஃபோக்கஸ் ஆன் கேன்சர் ட்ரீட்மெண்ட். அதில் இட்ஸ் அ டபுள் எட்ஜ். ஃபாஸ்டிங் இன் கேன்சர், பேஷண்ட்ஸ் வித் கேன்சர் இஸ் அ டபுள் எட்ஜ் ஸ்வாட். அந்த ஃபாஸ்டிங் ப்ராசஸ் வந்து ஆட்டோஃபேஜிங்கிறத ஒன்று ஸ்டிமுலேட் பண்ணுது. ஆட்டோஃபேஜின்னா ஈட் யுவர் செல்ஃப். ஆட்டோஃபேஜி மீன்ஸ் டு ஈட் யுவர் செல்ஃப். ஸோ அந்த ஈட்னா நம்ம இப்படி சாப்பிட்றது இல்லை, அந்த பாடிக்கு வேண்டிய எனர்ஜி நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணும்போது நம்ம பாடிக்கு வேண்டிய எனர்ஜி ஆகாரம் மூலமாக நம்ம கொடுக்கல. ஸோ கொடுக்காத பட்சத்துக்கு அது எங்கேருந்து தனக்கு வேண்டிய எனர்ஜி எடுத்துக்கும். அது நம்ம உடம்புல இருக்க வேண்டாத கொழுப்பு, வேண்டாத செல்ஸு, அதில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணி அது யூஸ் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரொலாங் ஃபாஸ்டிங் மெனி டேஸ் இருக்காங்க. அது ஒரு மென்டல் பியூரிட்டிக்கு, ஒரு டிசிப்ளினுக்கு, ஒரு பாடியோட க்ளீனப் ப்ராசஸ்க்கு ஃபாஸ்டிங் இஸ் டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல் இன் ப்ரிவென்டிங் நாட் ஒன்லி கேன்சர், மெனி டிசீசஸ். ஸோ அதை எவ்ரிடே லைஃப்பில் டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங்னு இன்கார்பரேட் பண்ணலாம். ஸோ நம்ம தூங்குறப்ப ஃபாஸ்டிங், அந்த தூங்குறப்ப ஃபாஸ்டிங் 8 மணி நேரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி 12 மணி நேரம் 14 hours ஆக்கலாம். ஸோ அது ஒன்று எவ்ரிடே ஃபாஸ்டிங். ஒரு வீக்லி ஒன்ஸ், 2 வீக்லி ஒன்ஸ் நம்ம ஏகாதசி, பௌர்ணமி, பிரதோஷம்னு ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த டயபெட்டிஸ் இருக்கவங்க மருந்து சாப்பிட்டுக்கிட்டு ஃபாஸ்ட் பண்ணக்கூடாது. மருந்து சாப்பிட்டு ஃபாஸ்ட் பண்ணால் சுகர் ரொம்ப லோவாக போயிடும். ஸோ டயபெட்டிஸ்காரங்களுக்கு ஃபாஸ்ட் பண்ணால் நல்லது. டயபெட்டிஸ்லேருந்து இருக்க ரிவர்சலுக்கெல்லாம் இப்போ நான் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட் இட். மருந்து சாப்பிட்டா டெஃபினெட்லி டேஞ்சர். உங்களோட இன்ஃபர்மேஷனை எங்ககிட்ட பகிர்ந்தமைக்கு நன்றி மேம். நன்றி, தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.